ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்தினை புரிந்து ரசித்து அனுபவித்து அவன் திருவடிகளை அர்ச்சிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் இந்த வெங்கடேச சகஸ்ரநாம விரிவுரையை செவிமடுத்து கொண்டிருக்கிற அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் 296வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் உலூகல நிபந்தனா என்பது. உங்களுக்கு தெரிஞ்ச கதை, யசோத ஒரு நாளைக்கு தயிர் கடைஞ்சிட்டு இருந்தா. தயிர் கடைஞ்சா மாள மாட்டேங்கிறது. அன்றைக்கே நாம் சொல்லியிருக்கோம் இல்லையோ, நாழி பால் நாழி வெண்ணையா நெய்யாக ஊறுது. கடைய கடைய வெண்ணெய் வருது. அப்படி வெண்ணையை திரட்டிக்கிட்டுச்சு. குழந்தை கோபாலகிருஷ்ணன் பக்கத்தில் வந்து நின்னான். அம்மா நானும் கடையிறேனே அப்படின்னா. உச்சி மூந்து ஆனந்தப்பட்டா, இவ்வளோ குழந்தை பொறுப்பாக இருக்கேன்னு. அதுக்குள்ளே அவளுக்கு ஞாபகம் வந்தது, அடுப்பில் பால் வச்சுருக்கா. பால் பொங்கிடும். பால் பொங்கினா அபசகுனம். அதனால் அந்த காலத்தில் மில்க் குக்கர்லாம் கிடையாது. எனவே யசோதை கடைந்து கொண்டிருந்த வெண்ணெய் அதில் முதக்கிறது மோரில், அதை வச்சுட்டு அப்படியே குழந்தையும் அப்படியே விட்டுட்டு நேர அடுப்படிக்கு போனான். பொங்கி கொண்டிருக்கிற பால் மேலே கொஞ்சம் அப்படி தண்ணியை தெரிச்சா. அடங்கித்து பால் இறக்கி வச்சுட்டான். இறக்கி வச்சுட்டு திரும்பி வந்தால் இங்கே பெரிய அல்லோல கல்லோலம். இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு, வெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கு. உருட்டின வெண்ணெயை அப்படியே தூக்கிட்டு மெல்ல தவழ்ந்து போயிட்டு, ஒரு கையால் வெண்ணெய் கீழே கையை வச்சு அப்படி அப்படி கொல்லைப்புறம் போயிட்டு இருக்குது. கொல்லைப்புறமே போயிடுது. அங்கே ஒரு பொத்த உரல். அந்த உரல் அது பாவம், இந்த குழந்தை என்ன பண்ணித்தோ தெரியல, அந்த உரல் நிமிர்ந்துருக்கு. இது என்ன பண்ணித்து, தான் எடுத்துன்னு போன வெண்ணெயெல்லாம் அந்த பொத்தலில் வச்சுது பத்திரமா. கொஞ்சம் வெண்ணெயை மட்டும் எடுத்து தான் சாப்பிட்டுது. அதோடு நிற்கலை. அந்த குழந்தை வெண்ணெய் சாப்பிட்றத பார்த்து ஆர்வத்தோடு சில குரங்குகள் வந்து கொடுத்தாங்க. அந்த குரங்குகளுக்கும் ஆளுக்கு கொஞ்சம் ஒரு உருண்டை வெண்ணெய் விநியோகம் பண்ணிது. கோயில் பிரசாதம் மாதிரி இந்த குரங்கு வெண்ணெயை வாங்கிட்டதில்லை. அது சாப்பிட மாட்டேங்கிறது. அப்படி இப்படி பூசிக்கிறது. சில வயதான பெண்மணிகள் ஸ்னோ பூசிக்கிற மாதிரி பூசிக்கிறது.
யசோதை அந்த கட்டத்தில் வந்துட்டா. யசோதைக்கு தாங்கலை, குழந்தை வெண்ணெய் திருடின்னு வந்திருக்கு, தான் சாப்பிட்றது கொஞ்சம், குரங்குகளுக்கு அள்ளி கொடுக்கறது கொஞ்சம், பெரிய உருண்டை வெண்ணையாக இருந்தது. அந்த அவ்வளோ பெரிய உருண்டை வெண்ணெய் என்ன பண்ணிட்டுன்னு தெரியல. அதான் ஒளிச்சு வச்சுருக்கிறது அவளுக்கு தெரியாது. இந்த குழந்தைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம், அதனால இந்த குழந்தை இப்படி செய்கிறது என்று யசோதை எண்ணினாள். கொஞ்சம் குழந்தைக்கு பயமுறுத்தி வச்சா தான் குழந்தை சரியாகும் என்று தீர்மானிச்சா. திருடா, உனக்கு இன்றைக்கி ஒரு பாடம் கற்பிக்கிறேன் பார் அப்படின்னு அந்த குழந்தைய உரலோட காட்டணும்னு தீர்மானித்தேன். அந்த பொத்த உரலோட குழந்தைய காட்டணும். அந்த பொத்த உரலோட குழந்தைய காட்டணும்னா கயிறுகள் வேணுமே. அப்படி இப்படி பார்த்தா ஆயர்கள் வீட்டில் கயத்துக்கு என்ன பஞ்சம், கயிறு ஒரு இடத்துல குவிச்சு வச்சுருக்கு தெரியும். அது வரைக்கும் குழந்தைய தரதரம் இழுத்துன்னு போனால் அங்கே இருக்கிற கயிறை கொஞ்சம் எடுத்துன்னு வந்தால் குழந்தைய உரலோட கட்ட தீர்மானிச்சிட்டேன். அதனால் உரலை கட்டினா ஒரு சுற்று, கயிறு குழந்தை இடுப்பு வரைக்கும் வரமாட்டேங்கிறது. குழந்தை இங்கே இருக்குது, குழந்தைய நகர்த்தி கட்டணும்னு தோணலை, இறுக்கி விடக்கூடாது. சரின்னு கொஞ்சம் லாங்கர் கயிறாக இருந்தால் தேவையில்லைன்னு பார்த்தா அந்த எல்லா கயிறும் துண்டிச்சு வச்சுருக்கு. கண்ணீர் சிறுத்தாம்பாக இருக்கெல்லாம். யார் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஒரு காலத்தில் குழந்தை தான் கட் பண்ணித்தோ, இல்லை இப்போ தான் எல்லாம் கட்டாயின்றிருக்கு தெரியாமல். அது ஒரு மாயம். யசோதை என்ன செஞ்சால், இன்னொரு பிட்டு கயிறு எடுத்து இந்த கயத்தோடு ஒரு முடிச்சு போட்டு குழந்தை இடுப்பை சுற்றினான். 3 தடவை சுற்றி அங்கே முடிச்சு போடலான்னு தீர்மானித்தா. முடிச்சு போட முடியல, 2 அங்குலம் கேப். சரி போகிறது, இன்னொரு பிட்டை எடுத்து கட்டுவோம், குழந்தைய அப்படியே வச்சுவிட்டு இன்னொரு பிட்டை போட்டால் ஒரு ஆள் அப்படியே இருக்குது, குழந்தை அப்படியே இருக்குது. இன்னொரு பிட்டு கயிறை போட்டுறா, மறுபடியும் அதே 2 அங்குலம் கேப். இதற்குள்ளே இவளுடைய புக்ககத்து உறவினர்கள்லாம் வந்துட்டான். நந்தகோபுடைய சிஸ்டர், கசின் சிஸ்டர் 1, கசின் சிஸ்டர் 2 எல்லாம் வந்துட்டான். என்ன குழந்தைய யசோதை கட்டுறாங்கிறத பார்க்குறதுக்கு. அத்தனை பேருக்கு நடுவில் யசோதையால் அந்த குழந்தைய கட்ட இயலை இல்லை. ஏன்னா 2 அங்குலக்கே பர்பச்சுவலாக வந்துட்டே இருக்கேன். எனவே யசோதைக்கு மூஞ்சியில் வேர்க்க தொடங்கிடுச்சு. தலைமயிரெல்லாம் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சு கொடுத்து, கட்டி வச்சிருந்த குழல் விரிய தொடங்கி. நம் குழந்தையை நம்மளால் கட்ட இயலவில்லையே, அதுவும் புக்ககத்து உறவினர்கள் முன்னிலையில். அவர்கள் கொஞ்சம் ஏளனமாக தான் பார்க்குறான். நிச்சயமாக அப்புறம் பேசுவாள், யசோதிக்கு ஒன்றும் கையால் ஆகுது, குழந்தைய போய் உரலோட கட்டக்கூட துப்பிலடி இவளுக்கு அப்படின்னு சொல்லுவாளே அப்படிங்கிற அந்த எண்ணம். இந்த குழந்தைய கட்ட முடியலேன்ற தண்ணீரக்கம். அதனால் யசோதை குமுறினாள். கண்ணில் ஜலம் வந்துடுத்து, அழுகையே வந்துடுத்து. ஏண்டா அப்படி படுத்துகிற, நான் உன்னை கட்டக்கூட கூடாதா, கட்டுண்ண பண்ணிக்கொள்ளேன்னு கேட்டாள். அப்படி வா வழிக்கு நான் கிருஷ்ணன். அவள் அப்படி தன்னுடைய பரிசிரமத்தை, தன்னுடைய கலப்பை தெரிவித்து விண்ணப்பித்தவாறே கண்ணன் மாயத்தை நிறுத்திவிட்டான். கேப் போயிடுத்து, கட்டிவிட்டான். டேய் சஞ்சல சேஷ்டி தான், ரொம்ப திருசமன் பண்ணுற, விளையாடுற, போ, இப்போ போகிறத பார்க்குறேன், நான் ஓரோட கட்டிவிட்டேன் பார் என்று யசோதை தன்னுடைய வேலையை பார்க்க வந்தாள். அவளுடைய உறவினர்களும் சரி ஒரு வேளை கட்டிவிட்டான்னு அப்படியே பேசிட்டு போயிட்டான். குழந்தை தனியாக விடப்பட்டிருக்கு. ஆனால் குழந்தை சும்மாவாக இருக்கும். அதான் முன்னாடி ஒளிச்சு வச்சுருக்க வெண்ணெய் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுது. சவாரி தெளிகைன்னு சொல்லுவாள். கோயில்கள்லாம் பெருமாள் புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தெளிகை சாப்பிடுவார், நிவேதனம் பண்ணுவாள். இதனை தோசைன்னு ஒரு கணக்கு உண்டு. அதாவது அத்தியாபகர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுப்பாள். அந்த மாதிரி சவாரி தளிகை மாதிரி கொஞ்சம் வெண்ணெயை சாப்பிட்டார். சாப்பிட்ட பிற்பாடு கண்ணபிரான் அந்த உரலோட தானும் தவழ்ந்தவாறே கொல்லை நோக்கி போனார். இந்த கதையை வச்சுட்டு தான் இப்போ நாரதர் அடுத்த திருநாமம் சொல்கிறார். கண்ணபிரான் அந்த கொல்லையில் தன்னுடைய மிருதுவான மென்மையான முட்டி கால்களோட உரலை இழுத்துட்டு போகிறதுக்கு தான் காரணம் என்று நாரதருக்கு ஒரு குற்றவாளி உணர்வு. அது காரணம் என்னன்னா, அங்கே குபேரனுக்கு 2 பிள்ளைகள், நலகோபரன் மணிகிரீவன். அந்த 2 பேரும் பெரிய வீட்டு பிள்ளைகள். அது ஜாலி லைஃப். பிக்னிக் கங்கையில், ஆகாச கங்கையில், அங்கே தங்களுடைய விரும்பிய பெண்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட அவர்கள் ஆனந்தமாக ஜலகேளிக்கை பிடிக்கலாம், ஜலக்கிரீடை. அவர்கள் ஆடையே இல்லாமல் இருக்கான். அந்த சமயம் எதிர்ச்சியாக நாரத பகவான் அங்கே வந்துவிட்டார்.
நாரதர் நாரதர் அப்படின்னு அந்த பெண்கள்லாம் நலகோபுரையும் மணிக்கிரவனையும் அலர்ட் பண்ணினான். அவன் போதையில் இருக்கான். அவனுக்கு ஒரு நாரதரில் 2 நாரதர் திரும்பி இருக்கும். இது 2 நாரதராக வந்திருக்கா அப்படிங்கிறான். அவர்கள் தவிக்கிறார்கள். நாரதர் கோபம் வந்துடுது. ஆகாச கங்கை புனிதமான இடம். அதை பிக்னிக் பண்ண இப்படி ஆடை இல்லாமல் இருப்பா. நீங்கள் 2 பேரும் மருத மரமாக போங்கள் செபித்தார். அவர்கள் பேரும் மருத மரமாக உங்களுக்கு பெருவி, அப்படியே மரம் மாதிரி நிற்கிறீங்களே, மருத மரமாக போங்க, அர்ஜுன மரமாக போங்கள், இரட்டை அர்ஜுன மரமாக. சுவாமி காலில் விழுந்தா. போதை தெளிஞ்சுடுத்து. மன்னிக்கணும் சுவாமி, சாபத்தை இப்படி கொடுத்துட்டேளே, சாப விமோச்சனம் பண்ணி கொடுங்கள். கண்ணபிரான் கோகுலத்தில் கிருஷ்ணனாக விளையாடும் போது யசோதை உரலோடு கட்டுவா. அந்த உரலோடு தவழ்ந்து உங்கள் 2 பேரும் மரமாக அங்கே இருப்பேன். இடைவெளியில் அவன் போயிடுவான். உரல் வராது. உரல் பட்ட உடனே உங்கள் சாப விமோச்சனம், முறிஞ்சு கீழே விழுவீர்கள், சாப விமோச்சனம் ஆவீர்கள். அந்த நிலை தான் கண்ணபிரானை கொல்லைப்புறத்தை தவழ விட்டோமோன்ற குற்றவாளி உணர்வோடு இருக்கார் நாரதர். அந்த உரலை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்க. யாகம் பண்ணுறக்கூடியவர்கள் உரலில் அப்படியே சோமரசத்தை பிழியறவா. அப்படிலாம் வேள்வி பண்ணி நமக்கு கிடைக்காத பாக்கியம் அந்த பொத்த உரலுக்கு கிடச்சிருக்கு பற்றியா என்று அவர்களோட பொறாமப்படும்படியாக இப்படி உரலோடு கட்டப்பட்ட பகவான் என்று இந்த திருநாமத்தை ரசித்து நாரதர் சொல்கிறார். இப்படி கட்டுண்ட பகவானை தியானம் பண்ணால் நம் சம்சார கட்டே போகும் என்று சாஸ்திரங்களில் இருந்து தெரியுது. அப்படி எம்பெருமான் உரலோடு கட்டப்பட்டிருந்தான். இந்த அடிப்படையில் உலூகல நிபந்தனா என்று திருநாமம். இதுவரை நாம் சொன்ன திருநாமத்திற்கு உங்களுக்கு இப்போ சம்ஸ்கிருத ஸ்லோகம். உலூகல நிபந்தனம் ஸ்வயமசோ முதாப்ராபயன் உலூகல நிபந்தன ஜனைர்நிஜை கீர்த்திதா உலூகல சுதம் த்விஜா ததியே கரோத்யாகிகான் உலூகல கிருதே விரதான் சபதிதான் கிலாசூயா என்று யாகம் பண்ணுறவர்கள் கூட அந்த உரலை பார்த்து பொறாமைப்படும்படி செய்து உலூகலத்தோட உலூகலம் என்றால் உரலுடன் கட்டுண்டிருந்தவன் என்று திருநாமத்தின் பொருள். இதற்கு தமிழ் பாசுரம். உரலுடன் கட்டின உண்டு பண்ணி கொண்டு, உரலுடன் கட்டினை உண்டு பண்ணி கொண்டு வெண்ணைக்கிழவினில் உரலில் சோமரசந்தனை பிழிந்து வேள்வி சேமம் புரிபவர் உரலிலே பொறாமை கொள்ள தவழ்ந்த கோவிந்தன் காணீர் உலூகல நிபந்தன பெயருடையானே. எகேருடன் கலந்து அந்த காட்சியை நினைத்து பார்த்து, நாரதருக்காக பகவான் முள்ளிலே தவழ்ந்த காட்சியை நினைத்து பார்த்து சொல்லுங்கள், உலூகல நிபந்தனாய நமஹா, நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.